வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்கண்ணா, உங்கள் பேர் என்னங்க? இது எந்த இடங்க? இது தண்ணீர் பந்த வலசு பச்சைவாளையம் கிராமங்க. சரி. வெள்ளவில் ஒன்றியம். இது காங்கேயத்துலேருந்து ஓலப்பாளையம் போகிற வெள்ள. ஆமாம், காங்கேயம் டு வெள்ளக்கோவில் இடையில ஓலப்பாளையங்கிற ஒரு ஸ்டாப் இருக்குது, ஊர் இருக்குங்க. சரி. அதுலேருந்து உள்ள ஒரு 3 கிலோமீட்டர் ஊர். ஊர்லேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி நம்ம தோட்டம் இருக்குங்க. சரி சரி சரி. உங்களுக்கு என்னென்னு சொன்னால் தெரியுங்கண்ணா? என்னோட பேர் வந்து P.Shivakumar. சரி. இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து பள்ளக்காடு தோட்டம் அப்படின்னு சொன்னால் சரிங்க. வாதியார் இருக்கு. ஆமாங்க. எந்த ஸ்கூல்லிங்க? வெள்ளவில் தீர்த்தம்பாளையம் பள்ளியில், நடுநிலை பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கிறேங்க. சரி சரி சரி. ஓகே ஓகே. இப்போ நம்மள்ட்ட அந்த ஃபுட்பால் வாங்கியிருந்தீங்களா? ஆமாங்க, ஃபுட்பால் வாங்கியிருந்தேன். முதல்லயே ஒரு ஜெட் ஃபுட்பால் அந்த 8500 ரூபா ஃபுட்பால் வாங்கியிருந்தேங்க. சரி. ஒரு இது ஏரோஸில் ஒரு அவுட்புட் வர்றதுங்க. சரி. இப்போ ரெண்டாவது இந்த டபுள் பம்பு இதை வாங்கி சரி போட்டிருக்கிறேங்க. சரிங்க. அதோட இது வந்து எனக்கு என்ன எக்கனாமிக்கலாக நல்லா யூஸாக இருக்குது. அதிகமாக வாட்டர் வந்து சப்ளை ஆகுது. சரி. ரெண்டாவது எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி வந்து ரொம்ப சேவ் ஆகுதுங்க. இப்போ எவ்வளோ சேவ் ஆகுங்க? எனக்கு 3 யூனிட் சேவ் ஆகுதுங்க. முதல்ல 5 எடுத்துங்களா? 5 யூனிட் ஆச்சு. இந்த டேங்க் நம்பருங்களா? 5000 லிட்டர் டேங்குங்க. சரி. இந்த டேங்க் நம்பருக்கு வந்து 5 யூனிட் செலவாச்சு. சரி. 5 மணி நேரம் ஆச்சு. இப்போ வந்து 2 மணி நேரத்தில் நம்பிடுது. 2 யூனிட்ல இந்த டேங்க் வந்து நம்பிடுது. போர் ஆழம் எவ்வளோங்கண்ணா? போர் ஆழம் வந்து 750 அடிங்க. சரி. நம்ம இறக்கி இருக்கிறது வந்து 220 அடி இறக்கி. 220 அடி இறக்கிறீங்க. கம்ப்ரஸர் எத்தனை வச்சுங்கன்னா? கம்ப்ரஸர் வந்து 2 ஹெச்பிங்க. சிங்கிள் பேஸ்ல 2 ஹெச்பி மோட்டர், 2 ஹெச்பி கம்ப்ரஸர். ஆமாம். அது செல்கான் கம்பெனி தான். சரி சரி சரி. இப்போ அதை 2 பைப்ல தண்ணி எடுத்துக்கிறீங்க. ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கருப்போஸ் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகி 2 கருப்போஸும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறீங்க. 2 இன்ச் பைப்பு ஜாயின் பண்ணி. சரி சரி. 2 இன்ச் பைப்பு மேலே வச்சுக்கலாம். இப்போ டேங்க் முன்னாடி எவ்வளோ நேரத்தில் நம்பிச்சுங்கண்ணா? முன்னாடி 4.5 மணி நேரம் ஆச்சுங்க. சரிங்க. இப்போ எவ்வளோ நேரத்தில் நம்புதுங்க? இப்போ 2 மணி நேரத்தில் நம்பிடுது. 2 மணி நேரம் உங்களுக்கு 2 மணி நேரத்துக்குள்ளேயே நம்பிடுது. ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நம்பிடுது. 1.25 மணி நேரத்துலேயே உங்களுக்கு 1 நிமிஷம் 1 மணி நேரம் 50 நிமிஷத்துல நம்பிடுது. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 120% சேவ் ஆகுங்களா கரண்ட்டு? ஆமாங்க. 120%. இப்போ 100% பாதிக்கு பாதி. ஆமாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 125% தண்ணி அதிகமாக வருது. ஆமாங்க. 2 பைப்பில் போட்டனால. சரி 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 சரி. இப்போ இதைத்தான் நம்ம வந்து விவசாயிகளுக்கு உங்களை மாதிரி படித்தவங்க சொல்லணும். அதுக்கு தான் நான் திருப்பி உங்களுக்கு வந்துருக்கு, இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். 5 ஹெச்பி 7 ஹெச்பி மோட்டரில் வந்து தண்ணி சப்ளைங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லைங்க. சரி. இதில் வந்து நம்மளுக்கு சிங்கிள் பேஸ், ஏன்னா நமக்கு வந்து சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இல்லை. நம்ம சிங்கிள் பேஸ் தான். இது தண்ணியுமே வந்து நாங்கள் வந்து பெருசாக வீட்டு யூஸுக்கும் கால்நடைகளுக்கு தான் பயன்படுத்துவோம். சரி 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 சரி. அதனால எங்களுக்கு வந்து இது வந்து என்ன, எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி 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 சரி. ஃப்ரீ சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் அது வந்து தண்ணி எவ்வளோ கண்டிப்பாக. இப்போ இது சப்மர்சிபிள் போட்ட போது எவ்வளோ செலவாக இருக்குங்க? சப்மர்சிபிள் போட்டிருந்தா கேபிளுக்கே வந்து 50 ரூபாய்ங்க. ஓ, கேபிளுக்கு 50 ரூபா வந்துருங்களா? ஆமாங்க. என்னோட சர்வீஸ் ரூம் வந்து அங்கே இருக்குதுங்க. போர்வெல் இது வந்து அங்கே இருக்குது. அதாவது 500 மீட்டர் தள்ளி இருக்குது. 500 அடி தள்ளி இருக்குது. அதனால அதுக்கு வந்து நம்ம கேபிள் அதுக்கு 500 அடி கீழே உள்ள 700 அடிக்கு கணக்கு போட்டு நம்ம கேபிள் வாங்கும்போது ஒரு 50,000 ரூபாய்க்கு கேபிள் மொத்த செலவு வருங்க. மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 1.25 வந்ததுங்க. 1.25. நீ கணக்கு எடுத்து கொட்டேஷன் வாங்கியிருந்தீங்களா? எல்லா பக்கம் விசாரிச்சுட்டு தான், எல்லா மெத்தடையும் விசாரிச்சுட்டு அப்புறம் இதுலேயும் வந்து கம்பெனி மோட்டர் எல்லாமே டெக்ஸ்மோ இதெல்லாமே விசாரித்தோம். சரி. விசாரிச்சுட்டு பார்க்கும்போது இது ரொம்ப இதாக இருந்தது. சரி சரி. ப்ரைவேட் ஒரு என்ன டெக்ஸ்மோ இந்த மாதிரி சுகுணா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேம்டு கம்பெனி அப்படிங்கிறது போக நமக்கு இந்த அளவுக்கு 750 அடி கீழே போய் 900 அடி தள்ளுற அளவுக்கு இந்த சப்மர்சிபிள் இந்த கம்ப்ரஸர் வந்து ஒர்க் பண்ணுமா அப்படிங்கிற கேட்டால் அவங்க கம்பெனியில் என்னன்ட்டாங்க, 500 அடி கொடுக்கலாங்க சார். அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. 500 அடி நீங்கள் 400 அடிக்கு மேலே இறக்க முடியாது. ஓ, அதை கண்டிஷன்லாம் சொல்கிறாங்க. இல்லை அது அதனுடைய கெப்பாசிட்டி சொன்னாங்க. அதேதான். ஏன்னா நாம 2 ஹெச்பி கம்ப்ரஸர் தான் கேட்குறோம் அப்படிங்கிற போது அந்த 2 ஹெச்பிக்கு தகுந்த கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி சரி. அப்புறம் அதான் உங்கள் கம்பெனி இந்த செல்கான் கம்பெனி ஏதோ விசாரிக்கும் போது 900 மீட்டர் வந்து 900 அடிக்கு இறக்கலாம், ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸரு அப்படின்ட்டு. அப்புறம் அதனால அப்புறம் அதை வாங்கி மாட்டினேன். இப்போ இந்த பம்பு வந்து மாட்டும் போது இன்னும் நல்லா வேலை செய்யுது. ஓகே.
திருப்பி நம்ம விவசாயிகளுக்கு சொல்றேங்க. நீங்க வீடுகளுக்காக எடுத்து கரண்ட் பில் மிச்சமா இருக்கா நீங்க பண்ணிருக்கீங்க. இப்ப விவசாயிகள் பாத்தீங்கன்னா நீங்க சப்மர்சிபிள் பாத்தீங்கன்னா இன்னும் யூஸ் ஆகும். கண்டிப்பா நல்லாவே யூஸ் ஆகும். விவசாயிகள் நம்ம வந்து பெரிய எல்லாமே இதெல்லாம் பண்ண போறதில்ல, நாங்க பண்ண போறதில்ல. அதெல்லாம் பண்றவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். இது நல்லா யூஸ் ஆகும். கண்டிப்பா நல்ல தகவலுங்கண்ணா. நன்றிங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம திருப்பி பாத்தீங்கன்னா நம்ம செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெடுங்க. இதை பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2 பைப்ல செல்கான் டபுள் பம்பிங் 2 பைப்பு 2 1 இன்ச் பைப்பு எடுத்து இது 2 இன்ச் பிவிசி பைப்பில் விட்டு மேலே டேங்க் விட்டுறாங்க. டேங்க் எத்தனை அடிங்கண்ணா? எத்தனை அடி லிட்டருங்க? திட்டு 8 அடி உயரங்க. லிட்டர் எத்தனை லிட்டர் வருங்க? 5000 லிட்டர் டேங்கில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 125% தண்ணி எச்சா வருது. கரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 யூனிட் 5 யூனிட்டுக்கு 3 யூனிட் கரண்ட் மிச்சமாகுது. ஒன்ஸ் அகைன் செல்கான் இண்டஸ்ட்ரீஸ், ஈரோடு கரூர் ரோடு, கணபதிபாளையம். எங்களோட மொபைல் நம்பர் 9655321216. நன்றிங்கண்ணா.